தோழி கொடுத்த ஐஸ் காஃபியை சாப்பிட்ட சில நொடிகளில் கோரமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் மிர்னா. நட்புன்னு நம்பி செல்லவே அச்சப்பட வைக்கும் உண்மை சம்பவம். இந்த வழக்கில் துப்பு துலக்க சுமார் 135 நாட்கள் தேவைப்பட்டிருக்கிறது. அதிர வைக்கும் தி மிர்னா கேஸ். ஆண்டு இந்தோனேஷியாவின் ஜகார்டா, அங்கு பிரபலமான கிராண்ட் இந்தோனேஷியா ஷாப்பிங் மால், அதில் உள்ள ஒலிவியர் கஃபேவில் மாலை 5:16 மணிக்கு 27 வயதான மிர்னா மற்றும் அவருடைய தோழி ஹெலன் இருவரும் அங்கு மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். அவர்களை அங்கு ஏற்கனவே காத்திருந்த பெண் ஜெசிகா புன்னகையோடு வரவேற்கிறாள். அங்கு தயாராக இருந்த ஒரு இருக்கைக்கு சென்று மூவரும் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த நிலையில் மிர்னாவுக்கு ஐஸ் காஃபியும் மற்ற இருவருக்கும் காக்டெயிலும் பகிரப்படுகிறது. அந்த ஐஸ் காஃபியை குடித்த மிர்னா எதிரே இருப்பவர்களை அதிர்ச்சிகரமாக விரைத்து பார்க்கிறார். அடுத்த நொடிகளில் தொண்டை எரிச்சல், மூச்சு திணறல், வலிப்பு, வாயில் நுரை தள்ளியபடி மிர்னா அவரது வாழ்வின் இறுதி நொடிகளை கடக்கிறாள். அதிர்ச்சியடைந்த தோழி ஹெலன் திகைத்து அலறி ஹோட்டல் மேலாளர் ஊழியர்களை அங்கு வரவழைத்து மிர்னாவின் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்ப, ஆனால் அவர் எழுந்திருக்கவே இல்லை. ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மிர்னாவின் உயிர் 6:30 மணிக்கு பிரிந்து விட்டதாக அறிவிக்கப்படுகிறது. மருத்துவர்களிடம் அந்த மரணத்திற்கு என்ன காரணம் என கேட்டபோது மிர்னா குடித்த ஐஸ் காஃபியில் ஏதேனும் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். மிர்னாவின் தொண்டை முதல் வயிறு வரை சிதிலம் அடைந்திருக்கிறது. பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என கூற காவல்துறையில் மெரினாவின் தந்தை புகார் கொடுக்கிறார். ஜனவரி 10ஆம் நாள் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகிறது. மிர்னாவின் வயிற்றில் இரத்தப்போக்கு இருந்ததற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. குடித்த காஃபி மற்றும் அவரது வயிற்றில் சயனைடு காணப்பட்டதாக காவல்துறை கூறினார்கள். போலீசார் நேரடியாக விசாரணையை அந்த ஹோட்டலில் இருந்து துவங்குகின்றனர். அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. மிர்னாவும் அவரது தோழியும் அங்கு மாலை 5:16 மணிக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்களை அழைத்த ஜெசிகாவோ 3:30 மணிக்கு எல்லாம் அங்கு வந்து, இன்று மாலை தனது தோழிகள் இங்கு வரும்போது 2 காக்டெயில் மற்றும் ஒரு ஐஸ் காஃபி தயாராக வையுங்கள் என அந்த ஹோட்டல் நிர்வாகத்திடம் தெரிவித்துவிட்டு சில இருக்கைகளையும் தேடி சென்று தேர்வு செய்கிறார். அப்போது ஜெசிகா சிசிடிவி கேமராக்களையும் உற்று பார்ப்பதை போலீசார் குறித்து வைத்துக் கொண்டனர். பிறகு அங்கிருந்து வெளியே சென்றவர் 4:14 நொடிக்கு சில கை பைகளோடு அங்கு வந்து அந்த இருக்கையில் அமருகிறாள். சர்வர் அங்கு ஒரு ஐஸ் காஃபி மற்றும் 2 காக்டெயில் உள்ளிட்டவற்றை டேபிளில் வைக்க ஜெசிகா வைத்திருக்கும் பேக் சரியாக அந்த கப் சாசர்களை மறைக்கிறது. அதன் பிறகுதான் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் பல தகவல்களையும் உறுதிப்படுத்துகிறார்கள். ஹோட்டல் மேலாளரிடம் போலீசார் விசாரித்த போது சம்பவம் நடந்தவுடன் மிர்னா குடித்த அந்த கப் சாசரை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று அதனை ஒரு துளி தொட்டு தனது நாவிலும் வைத்து சுவைத்து பார்த்ததாகவும் அதன் மாதிரிகளையும் ஆய்வுக்காக போலீசாரிடம் சமர்ப்பித்தனர். மேலும் மேலாளர் ஒரு அதிர்ச்சி தகவலையும் போலீசாரிடம் கொடுத்தார். மிர்னா அதிர்ச்சிகரமாக உயிரிழந்து கொண்டிருந்த போது ஜெசிகா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தாராம். அதனைத் தொடர்ந்து ஜெசிகாவிடம் போலீசார் ஏன் அந்த ஹோட்டலுக்கு அவ்வளவு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என துருவி விசாரிக்கிறார்கள். 23 நாள் விசாரணைக்கு பிறகு அவள் கைதும் செய்யப்படுகிறாள். ஆனால் அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. விசாரணையில் இருந்த அவரிடம் சில நிருபர்கள் கேள்வி கேட்டபோது அவர் சர்வசாதாரணமாக சிரித்துக் கொண்டு வெளியே வந்ததும் இந்த வழக்கில் பேரதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. வழக்கின் விசாரணை ஜகார்த்தா உயர் நீதிமன்றத்தில் நடக்கிறது. ஜெசிகா தரப்பில் ஆஜராகிறார் வழக்கறிஞர் ஓட்டோ.
மிக பிரபலமான வாத திறமையாளர் என கூறப்படும் அவர் நீதிபதியிடம் தனது வாதத்தில் மிர்னா வழக்கில் பிரேத பரிசோதனையே முழுமையாக செய்யப்படவில்லை என அதிர்ச்சி தகவலை ஆதாரத்துடன் கொடுக்கிறார். ஆம், மிர்னாவுக்கு அவரது தந்தையின் அனுமதியின் பேரில் முழுமையான பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லையாம். அவர் வயிற்றில் இருந்து சிறிய பகுதி மட்டுமே பரிசோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் சைனைடு கலந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மிர்னாவின் தந்தை தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் மிர்னா ஜெசிகாவுடனான பழக்க வழக்கம், அவர்கள் இருவருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்ததா என முன் பின் விவரங்களையும் போலீசாரோடு சேர்ந்து விசாரிக்க தொடங்கினர். மிர்னாவும் ஜெசிகாவும் சிறு வயது பள்ளி பருவத்திலிருந்தே தோழிகளாம். அவர்கள் கல்லூரி படிப்புக்காக ஆஸ்திரேலியா சென்றிருந்த நிலையில் படிப்பை முடித்த மிர்னா இந்தோனேஷியா திரும்பிவிட ஆஸ்திரேலியாவிலேயே ஜெசிகாவுக்கு வேலை கிடைக்க அவர் அங்கேயே தங்கிவிட்டாராம். அவள் பேட்ரிக் என்ற இளைஞரை காதலித்து அவரோடு வாழ்ந்தும் வந்திருக்கிறார். பின்னர் ஒரு முறை ஜெசிகாவை மிர்னா சந்திக்க நேரிட்ட போது மிர்னா ஜெசிகாவிடம் அவரது பார்ட்னர் பேட்ரிக் ஒரு போதைக்கு அடிமையானவர், நீ கவனமாக இரு, அவரிடமிருந்து விலகிவிடு என ஜெசிகாவிடம் ஒரு காஃபி ஷாப்பில் தோழிகள் மத்தியில் கூற, அப்போது ஜெசிகா அனைவர் மத்தியிலும் ஆத்திரமடைந்தவாறு எழுந்து சென்று விட்டாராம். அதன் பிறகு அந்த உற்ற தோழிகள் ஜெசிகாவும் மிர்னாவும் பேசிக் கொள்ளவில்லை. ஜெசிகாவும் தனது ஆண் நண்பர் பேட்ரிக்குடன் அடிக்கடி போதை பயன்பாடு குறித்து வாக்குவாதம் செய்து வந்த நிலையில் அவரை பிரிந்து விட்டாராம். ஒரு கட்டத்தில் சமூக வலைதளத்தில் ஜெசிகா பார்த்த அந்த ஒரு பதிவு அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மிர்னாவுக்கு திருமணம் நடந்துவிட்டது, அவள் மிக சந்தோஷமாக இருக்கிறாள். ஆனால் தன்னை ஏன் திருமணத்திற்கு அழைக்கவில்லை, தனது ஆண் நண்பருடனான பழக்கத்தை கெடுத்துவிட்டு அவள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாளா என தனக்குள் வஞ்சத்தை விதைத்துக் கொண்டார் என இது குறித்த விசாரணையில் சைக்காட்டிஸ்ட் மருத்துவர்கள் சிலர் விசாரணை தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அப்போதிலிருந்தே ஜெசிகா ஒருவித சைக்கோத்தனமாக மிர்னா எப்படி நிம்மதியாக வாழலாம் என யோசித்து வந்திருக்கிறார். இதற்கிடையே அவளும் மது போதையில் காரை ஓட்டி விபத்து ஒன்றை ஏற்படுத்தியதாக, பேட்ரிக்குடன் சண்டையிட்டதாக அவள் மீது 5 வழக்குகள் ஆஸ்திரேலியாவில் பதிவு செய்யப்பட்டதையும் வழக்கறிஞர்கள் தகவலாக திரட்டுகின்றனர். அதன் பிறகு மிர்னாவுக்கு ஜெசிகா வாட்ஸ்ஆப்பில் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்பது போன்ற சில பதிவுகளை அனுப்பி இருக்கிறார். அதனை பார்த்த மிர்னா தனது பழைய தோழி தன்னிடம் திரும்ப வந்துவிட்டாள் என்ற சந்தோஷத்தில் அந்த அழைப்பை ஏற்று இருக்கிறாள். அப்போது பேசிய ஜெசிகா தான் பேட்ரிக்குடன் இருந்து விலகிவிட்டதாகவும் இந்தோனேஷியா திரும்ப இருப்பதாகவும் கூற, அதன் பிறகு இந்தோனேஷியா வந்த ஜெசிகா தனது தோழிகளை அந்த காஃபி ஷாப்பிற்கு அழைத்து மிர்னாவின் கொலை சம்பவம் நடந்திருக்கிறது என நீதிபதியிடம் மிர்னா தரப்பு வழக்கறிஞர்கள் தகவல்களாக தெரிவிக்க, ஜெசிகா தான் கொலை செய்தாள் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்றாலும் கிடைக்கப்பட்ட பல தகவல்கள் அந்த கொலைக்கான போதுமான ஆதாரத்தை தருவதாக கூறி ஜெசிகாவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டது. ஜெசிகா தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட போதும் அது நிராகரிக்கப்பட்டது. தற்போதும் ஜெசிகா சிறையில்தான் அடைக்கப்பட்டிருக்கிறாள்.